கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 128:5. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் கர்த்தர்கிட்டேருந்து வரப்போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தினம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏன்னா கர்த்தருடைய கரத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. பரத்திலிருந்து ஒத்தாசை வரப்போகுது. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்க முடியாது இன்னைக்கு கடந்து வருவார். அவர் கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கே உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிடுகிற வேலையிலும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு விசுவாசம் இன்றைக்கு காணப்பட்டால் நீங்கள் நினையாத ஆசீர்வாதம் உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஏன்னா சியோனின் ஆசீர்வாதம் இல்லை, சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் கரத்தை உயர்த்திட்டாருன்னு அர்த்தம். அதாவது உங்களை ஆசீர்வதிக்க அவர் கரத்தை தூக்கிட்டாருன்னு அர்த்தம். அதனால் சியோனிலேருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்னைக்கு எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண போகிறீங்க. மகா பெரிய பசுத்தத்தின் நாளாய் கர்த்தர் இன்றை மாற்றி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.